இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காலண்டரில் முதல் நாளில் ஒரு திதியானது தொடங்கி மறுநாளில் முடிவடைகிறது என்று வரும் பொழுது, அந்த நாளுக்குரிய திதியாக இரண்டில் எவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த திதியை அந்த நாளுக்குரிய திதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. நம்ம புரிகிற மாதிரி அப்படியே அழகா புரிஞ்சுக்கலாமே. அதாவது பார்த்தோம்னா, ஒரு அஷ்டமின்னு வச்சுப்போம். ஒரு அஷ்டமி திதியானது முதல் நாள் மத்தியானம் ஒரு 3 மணிக்கு ஆரம்பிச்ச மறுநாள் மத்தியானம் 1 மணி வரைக்கும் தான் இருக்குன்னு வரும் பொழுது, நான் என்னைக்கு அஷ்டமிங்கிறத எடுத்துக்கிறது, முதல் நாள் அஷ்டமி திதிங்கிறத எடுத்துக்கிறதா, மறுநாள் 1 மணி வரைக்கும் இருக்கு அன்னைக்கு நான் அஷ்டமிங்கிறத எடுத்துக்கிறதான்னு சொன்னா, முதல் நாளைத்தான் எடுத்து கொள்ள வேண்டும். இது என்ன சார் கணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராக் கொண்டு வருவது என்று சொல்லுவார்கள். இரவிலே அந்த திதியானது நிறைந்திருப்பதால் அந்த நாளுக்குரிய திதியாக அஷ்டமியினை வைத்திருப்பார்கள். இந்த ராக் கொண்டு வருவது என்று சொல்வதை விட, நாம் எதற்காக இந்த திதியை பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவாக திதி அப்படின்னு சொன்னாலே நம்ம சார்த திதி என்ற பெயரிலே சொல்கிறோம். இந்த நேயருடைய சந்தேகமும் அப்படித்தான் இருக்கிறது. அவர் எதுக்காக அந்த திதியை மென்ஷன் பண்ணி கேட்கிறாருன்னா, எங்க அப்பா ஒரு அஷ்டமி திதியில இறந்துட்டாருன்னு சொன்னா, அது முதல் நாள் மத்தியானம் 3 மணிக்கு ஆரம்பிச்சு மறுநாள் மத்தியானம் 1 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடுறது. இப்ப நான் மறுநாள் மத்தியானம் 1 மணி வரைக்கும் இருக்கிறதுனால, மறுநாள் அன்னைக்கு நான் அஷ்டமி எடுத்துக்கிறதா, முதல் நாளே நான் அஷ்டமி எடுத்துக்கிறா என்று வரும் பொழுது, முதல் நாளில் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சார்த காலம் என்று ஒரு காலத்தினை வகுத்து வைத்திருப்பார்கள். அந்த சார்த காலம் என்பது மதியம் 2 மணி சுமாருக்குத்தான் வரும். 2 மணியிலிருந்து அந்த 3 மணி அல்லது 3:30 மணி வரை வருகிறது அல்லவா? அந்த நேரத்திலே எந்த திதியானது இருக்கிறதோ அதுதான் அன்றைய தினத்தினுடைய சார்த திதியாக அமைந்திருக்கும். இப்போ இன்னொரு சந்தேகம்ங்கிறது வரும். மத்தியானம் 2:30 மணி 3 மணிக்கு தான் அஷ்டமிங்கிற திதியே வர்றதுன்னா, நான் அப்ப 2:30 மணிக்கு தான் சார்த்தம் பண்ணணுமா, 3 மணிக்கு தான் சார்த்தம் பண்ணணுமான்னு சொன்னா, அது போல் நிச்சயமாக கிடையாது. நீங்கள் எப்பொழுதும் எந்த நேரத்திலே செய்வீர்களோ, காலையில ஒரு 10 மணிக்கு பண்ணுவீங்க, 11 மணிக்கு சார்த்தம் பண்ணுவீங்கன்னு சொன்னா, தாராளமாக அந்த நேரத்தில் அஷ்டமி திதி என்பது வரவில்லை. இருந்தாலும் அந்த நாளில்தான் சார்த திதி என்று பஞ்சாங்கத்திலே கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அன்றைய தேதியில் தான் செய்ய வேண்டும். ஏன்னா மறுநாள் 1 மணி வரைக்கும் தான் இருக்குங்கிறதுனால, 1 மணிக்குள்ள நம்ம சார்த்தம் பண்ணாலும் அது பூர்த்தி அடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்கிருந்து நாம் கொடுக்கக்கூடிய விஷயம் அவர்களுக்கு சென்று அடைய வேண்டும் அல்லவா? அந்த நேரத்தை தான் அந்த சார்த காலம் என்று நம்முடைய ரிஷிகள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். சரி சார், இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? காலண்டர்ல கொடுத்திருப்பாங்களான்னு கேட்டா, ஒரு சில காலண்டர்களிலே சார்த திதி என்பதை தனியாகவே கொடுத்திருக்கிறார்கள். இப்போ உதாரணத்திற்கு காலைல சப்தமி திதிங்கிறது ஒரு 2:45 வரைக்கும் இருக்கு, மத்தியானம் 2:45 இருந்து அஷ்டமிங்கிறது பிறக்கிறதுன்னு கொடுத்திருந்தா கூட, கீழே சார்த திதி என்பதிலே அன்றைய தினத்திலே தான் அஷ்டமி என்பதை கொடுத்திருப்பார்கள். ஆனா சார்த திதி இப்ப அந்த காலண்டர்ல போடலனா கூட, பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தால் எல்லா பஞ்சாங்கங்களிலுமே சார்த திதி என்று ஒரு காலம் தனியாவே போட்டு வச்சிருப்பார். அன்றைய தேதிக்கு நேராக அந்த சார்த திதிக்கு நேராக என்ன திதியானது போடப்பட்டிருக்கிறதோ அதுதான் அந்த நாளினுடைய திதியாக கணக்கிலே கொள்ளப்படுகிறது. நம்ம நிறைய நாள் பார்க்கலாம். இந்த அமாவாசை கூட பார்த்தோம்னா ஒரு 11:30 மணி 12 மணிக்கு தான் பிறக்குன்னே கொடுத்துருப்பா. 11:30 மணி 12 மணிக்கு பிறந்தா கூட அன்றைய தினம்தான் அமாவாசை அப்படிங்கிறதே கொடுத்துருப்பா. பகல் 11:30 மணிக்கு தான் அமாவாசைங்கிறதே பிறந்திருக்கும். ஆனால் அதுக்காக பகல் 11:30 மணிக்கு மேலதான் நான் அமாவாசைக்குரிய தர்ப்பணத்தை செய்ய வேண்டுமான்னு சொன்னா, அதுபோல் கிடையாது. நம்ம எப்பயுமே எந்த நேரத்துல பண்ணுவோமோ, நான் ஒரு ஆபீஸ் போயிட்டு இருக்கேன், அதனால காலையில 8 மணிக்கெல்லாம் அமாவாசை தர்ப்பணத்தை பண்ணிடுவேன்னு சொன்னா, அன்றைய தேதியிலே அந்த நேரத்துல சதுர்தசி திதி என்பது இருந்தாலும் கூட, அமாவாசை என்பது வரவில்லை என்றாலும் கூட, பகல் 11:30 மணிக்கு தான் அமாவாசை வருதுன்னா கூட, அன்றைய தேதியில்தான் அமாவாசை தர்ப்பணத்தையும் செய்ய வேண்டும். அன்றைய தினம்தான் அமாவாசை திதியாகவும் பார்க்கப்படுகிறது. இதை பஞ்சாங்கத்திலேயே தெளிவாக கணக்கிட்டு கொடுத்திருப்பார்கள். எதன் அடிப்படையிலே இதனை குறிப்பிட்டிருக்கிறார்கள் சொன்னா, ஒவ்வொரு நாளுமே காலை பொழுது, அந்த காலை ஒவ்வொரு ஜாமம்னு சொல்றோம் இல்லையா, ஒவ்வொரு ஜாமத்தையுமே ஒவ்வொரு பெயரை வைத்து குறிப்பிட்டிருப்பார்கள். குதப காலம் என்ற ஒரு காலம் உண்டு, சார்த காலம் என்ற ஒரு காலம் உண்டு, இந்த மாதிரி சந்தியா காலம் என்ற ஒரு காலம் உண்டு.
இந்த சார்த காலம் என்று வருகிறது அல்லவா, அந்த மதிய நேரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மத்தியானம் இந்த 2 மணியிலிருந்து இந்த 3:15 3:30 மணி சுமார்னு சொல்றோம் இல்லையா, அந்த டைமுக்குள்ளாக இது ஒவ்வொரு சூரிய உதயம் சூரிய அஸ்தமனத்தை கொண்டு மாறுபடும். அந்த சார்த நேரத்திலே, அந்த சார்த காலத்திலே எந்த திதியானது இருக்கிறதோ அதுதான் அந்த நாளினுடைய சார்த திதியாக கணக்கிலே கொள்ளப்படுகிறது. இதிலே சந்தேகமே வேண்டாம். ஆனால் ஏகாதசி விரதம் என்பது இருக்கிறது அல்லவா, விரதம் என்பது வேறு, திதி சார்த திதி என்பது வேறு. இதுல விரதம் என்று வரும் பொழுது, ஏகாதசி விரதம் என்று வரும் பொழுது அது சூரிய உதயத்தை கணக்கிலே கொண்டிருக்கும். எந்த நாளிலே சூரிய உதயத்தின் பொழுது ஏகாதசி திதி என்பது இருக்கிறதோ அன்றைக்குத்தான் ஏகாதசி விரதத்தினை மேற்கொள்ள வேண்டும். இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.